சிம்மம் சூரியனை ராசியாக கொண்டவர்கள். கேது இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், படபடப்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் அதிக கவனமாக இருக்கும். அதே போல் கண்டிப்பாக தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றங்கள் ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி ஏற்படும். பணவரவு வந்தால் தானே பழைய கடன்களை பைசல் செய்ய முடியும். ஆகவே பணவரவுக்கு உண்டான அனுகூலம். உத்தியோகத்தில் நீங்களாக ஏதாவது சேஷ்டை செய்துவிட்டு உத்தியோகம் போய்விட்டது என்று அஷ்டம சனி மீது பழி போட்டீர்கள் என்றால் அதற்கு கிரகங்கள் பொறுப்பாகாது. கண்டிப்பாக மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சியோ தேக ஆரோக்கிய பயிற்சியோ மிக முக்கியம். கண்டிப்பாக சிலருக்கு தேக ஆரோக்கியத்திற்காக ஒரு நாள் 2 நாள் மருத்துவமனையிலிருந்து ஹாஸ்பிட்டலிருந்து வீட்டுக்கு திரும்ப வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். 24 வயதை கடந்தவர்களுக்கு. வண்டி வாகனத்தில் வித்தைகள் 24 வயதை கடந்தவர்கள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டும். அதே சமயம் தொழில் ரீதியாக அற்புதங்களை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வழக்கு போன்ற விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். கண்டிப்பாக நண்பர்களை பகைவர்களாக்காமல் பகைவர்களையும் நண்பர்களாக்கி கொள்வது உங்களுக்கு புத்திசாலித்தனமான அமைப்பு. விநாயகருடைய காரிய சித்தி மாலை மந்திரத்தை ஜபிப்பது, பிள்ளையார்பட்டிக்கு போகிறது, ஈச்சனாரி விநாயகருக்கு போகிறது, காணிப்பாக்கம் போகிறது என்று விநாயகர் எங்கெல்லாம் நிறைஞ்சிருக்கிறாரோ அங்கெல்லாம் ஓடி போயிட்டு உட்காருவது நன்மை ஏற்படுத்தி தரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அரசு கௌரவத்தில், அரசு துறையில், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தேர்தல் காலத்தில் நல்லதும் சந்தோஷமும் கண்டிப்பாக ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் ஜென்மத்தில் கேது இருப்பதும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். காதல் அமைப்பிலும் அவ்வாறே பார்த்துக்கொள்வது நன்மை தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது.